Hebrews chapter 12 from verse 5 up to 14 alternatively. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை சத்தமாக பயபக்தியோடு கூட மாறி மாறி வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே கர்த்தருடைய மாறி மாறி வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். உடமாயிருந்து பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனங்களை சொல்லும்போது பிள்ளைங்க என்ன செய்யணும்? வார்த்தையை வாசிக்கணும். பக்கத்துல எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது, பக்கத்துல பேசக்கூடாது. வார்த்தையை கவனமா கவனிக்கணும். பிள்ளைகள் கூட வார்த்தையை சொல்லும்போது அதை படிக்கணும். சிச்சையை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். சிச்சை, சாஸ்டைஸ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். சிச்சை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம் பாருங்க. இந்த 6ஆம் வசனம் பிற்பகுதியில நம்ம பார்க்க, உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்க அடிக்கடி மறக்கிறவர்களா இருக்கிறோம். வசதியா மறந்து போறோம் இல்லையா? அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், வசதியா நம்ம மறந்து போறோம். அதனால அவர் நினைப்பூட்ட வேண்டியது கடமையா இருக்கிறது. ஆண்டவர் அடிக்கடி நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம அடிக்கடி மறந்து போறோம், நிறைய காரியங்களை மறந்து போறோம். அவருக்கு நன்றி சொல்லுவதை மறந்து போறோம். அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், சில காரியங்களை கேட்கிறோம், நம்ம வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றாரு, ஆனா நன்றி சொல்ல மாட்டோம். நன்றி சொல்லாம வசதியா நம்ம என்ன பண்றோம், மறந்து போறோம். பல காரியங்கள் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனாலும் கூட சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். மறக்கிறவங்களா இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு நினைப்பூட்டுகிறார். சாஸ்டைஸ்மெண்ட், சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். முதல்ல இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சிச்சை என்பது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுது. சிச்சை என்பது வெளி மக்களுக்கு கிடையாது. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக, தங்களுடைய தெய்வமாக ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், மாத்திரமில்லாமல் அவரை ஏற்றுக்கொண்டு அவர்படி நான் நடப்பேன் என்று தீர்மானிக்கிறவர்களுக்கு சிச்சை கண்டிப்பா இருக்கும். பிள்ளைகளே என்று ஆரம்பிக்கிறார். அன்றியும் என் மகனே என்று ஆரம்பிக்கிறார். அன்றியும் தெருவில் போறவங்களே, மற்ற ஜாதியாரே, உலகத்து மக்களே, உலகத்தில் உள்ள மக்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கிடையாது. என் மகனே என்று அவர் சொல்கிறார். மைசன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நீ அவர் தகப்பனாகவும் நீ அவர் குமாரனும் குமாரத்திகளாகவும் இருக்கிறீர்கள். யார் நம்மளுடைய தகப்பன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு முன்னாடியே ஒரு தகப்பன் இருந்தார். அவர் யாரு? பிசாசு. பிசாசு தான் நமக்கு தகப்பன் அப்படின்னு நாம சொன்னோமா? யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றார். நீங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்கிறார். Your father is Satan. Your father is devil. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டான பாவத்தில் இருக்கும்பொழுது நம்முடைய தகப்பன் யாரு? பிசாசு. அவன் பொய்யன்.
பொய்க்கு பிதாவுமாய் இருக்கான். He lies and he is a father of lies என்று வாசிக்கிறோம். அவன் பொய்க்கு பிதா. அவன் பொய் சொல்றவன் யாரு? பிசாசினால் உண்டானவர்கள். அவன் பொய் சொல்ல வைக்கிறான். அவன் தான் தகப்பனா இருக்கிறான். ஆகவே நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு வருகிறது. That is there exists a relationship between us and our Lord. That is, He is our Father, we are His children, sons and daughters. என் மகனே, உனக்கு சிட்சை உண்டு. There will be chastisement for each and everybody. இது வெளியாளுக்கு கிடையாது, புறஜாதியாருக்கு கிடையாது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு கிடையாது, ஆண்டவருடைய பிள்ளைக்கு தான். அவர் சிற்றித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன் அவர் அப்படி சிற்றிக்கிறார்? இதோட கோல் என்ன? ஏன் அவர் நமக்கு இந்த விதமான சிட்சையை அவர் கொடுக்கிறார்? அதனுடைய முடிவு என்ன? நம்மை பரிசுத்தமாக்குவது தான். உனக்கு சிட்சை வேண்டாம் என்று சொன்னால் நீ பரிசுத்தமாகவே முடியாது. நாங்க ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் தெரியுமா? எனக்கு நோய் நொடியே வராது. அப்படி என்றால் நீ மாயமானத்தில் இருக்கிறாய், நீ கிறிஸ்துவத்தில் இல்லை. நான் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று தெரியுமா? நான் வசதியாக மாற வேண்டும். நான் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்? என்னுடைய எல்லா காரியமும் அவரால் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கணும். ஆசீர்வாதம் 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 தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா, you are living in a pseudo Christianity. பொய்யான கிறிஸ்துவத்தில் நீ இருக்கிற. உனக்கு சிச்சை வரணும், உனக்கு துன்பம் வரணும். சிச்சை என்றால் என்ன? துன்பம் வரணும். இது பிசாசினால் கொடுக்கறதல்ல, நம்முடைய தகப்பனே நமக்கு கொடுக்கிறார். பொன்னானது அக்னியிலே படாவிட்டால் அது நல்ல ஒரு நகையாக மாற்றப்படவே முடியாது. ஒரு தங்கமானது அது வரும்போது களிமண் மற்ற மினரல்ஸோடு தான் வருது இல்லையா, கழிப்புகளோடு வருது. அது தட்டான் என்ன செய்கிறான்? நல்ல நெருப்புல போட்டு அதை வாட்டுகிறான். தங்கம் அதுக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அது நல்ல சுத்த பொண்ணாக மாறவே முடியாது. ஃபயர் பியூரிஃபைஸ் த கோல்ட் என்று வாசிக்கிறோம். நெருப்பிலே புடமிடுகிறான் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு தூரம் அது வந்து நெருப்பிலே அது புடமிடப்படும் பொழுது தான் அது சுத்த பொண்ணாக விளங்குகிறது. The ultimate goal of chastisement is to make us holy like him. பரிசுத்தம் இல்ல, அவரை போல பரிசுத்தம். அப்ப எனக்கு சிச்சையே வேணாம்னு சொல்லுவீங்களா? எனக்கு துன்பம் வேணாம், எனக்கு துயர் வேணாம், என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நோய்கள், மரணங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வரும். பசி, பட்டினி, வேலை இல்லாத தன்மைகள், நெருக்கம், டிப்ரெஷன் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வராதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அது பொய்யான உபதேசம். அப்படி வேதத்துல ஒரு இடத்துல இல்ல. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆண்டவரே, உமக்கு இந்த சிலுவை மரணம் கூடாது என்று பேதுரு சொல்கிறார். நான் சிலுவையில் மறிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே பேதுரு சொல்றான், இந்த சிலுவை மரணம் உமக்கு கூடாது, அது மிக கடினமான மரணம். எனக்கு தெரியும் பேதுரு சொல்றார். ஏன்னா சிலுவை மரணத்தை அவன் பார்த்திருக்கிறான், எவ்வளவு கொடுமையான மரணம். நான் சிலுவையில மறிக்க போகிறேன் என்று சொல்கிறார். பேதுரு சொல்கிறான், உமக்கு அந்த மரணம் கூடாது என்று நல்லா தான் சொல்றான். உடனே பேதுரை பார்த்து, நல்லா சொன்ன மகனே, எனக்கு எவ்வளவு ஆறுதலான வார்த்தை சொன்னேன். நான் துன்பப்படக்கூடாது, நான் சிலுவையிலே மறிக்க கூடாதுன்னு எனக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னியே, உன்ன மாதிரி யாருமே சொல்லலைன்னு சொல்லவே இல்லை. அவனை பார்த்து உடனே சொல்றாரு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, அப்போ அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்கிறார். சாத்தானே, நீ சாத்தான் என்று சொல்கிறார். சாத்தானுடைய ஆலோசனையை நீ கொடுக்கிறாய். சிலுவை மரத்திலே பாடுபடக்கூடாது என்று சொல்லுகிறாய். நான் பாடுபடவே வந்தேன் என்று அவர் சொல். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். கர்த்தர் கொடுத்த, அவர் கொடுத்த பாத்திரத்தில், என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாத இருப்பேன். எப்படி? அவர் எனக்கு கொடுத்திருக்க ஒரு பாத்திரம். அது எப்படிப்பட்ட பாத்திரம்? துன்பத்தின் பாத்திரம், துயரத்தின் பாத்திரம், சிலுவையின் பாத்திரம். அந்த பாத்திரம் எனக்கு அவருக்கு அன்பாய் கொடுத்திருக்கிறார்.
அன்பாய் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பாத்திரம் என்ன? சிலுவையின் பாத்திரம். அந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாத இருக்கு எப்படி? என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார். அது விஷமே கொடுத்தா கூட நான் பானம் பண்ணுவேன். யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போடட்டும், ஆனாலும் கூட அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆகவே பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பது எப்படி? நீ எனக்கு அறிவுரை கொடுக்கிறாயா? சாத்தானே, நீ பின்னாடி போ என்று சொல்லுகிறார். தேவனுக்கு ஏற்றவரை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவரை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவரை எது? நமக்கு சிக்ஷையை கொடுப்பது, நமக்கு வருத்தத்தை கொடுத்து நம்மை திருத்துவது என்று அர்த்தம். சுகபோகமா நான் இந்த வாழ்க்கையில எப்பொழுதும் போல சுகபோகமா இருப்பேன் என்றால் அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அவனுக்கு தகுந்தபடி ஆண்டவர் சிக்ஷை அனுப்புகிறார். எனக்கு தகுந்த மாதிரி சிக்ஷை அனுப்புறாரு, உங்களுக்கு தகுந்த மாதிரி சிக்ஷை அனுப்புறாரு. ஆனாலும் கூட நீ எது வரையும் நீ தாங்குவியோ அது வரையும் உனக்கு அனுப்புவார். உன்னை உடைச்சு போட மாட்டார். ஒரு பேம்பூ ஒரு ஸ்டிக்கை நம்ம வளைக்கிறோம் இல்லையா, இல்லை ஒரு எலாஸ்டிக் ரப்பரை நம்ம இழுக்கிறோம், பேண்டை இழுக்கிறோம். நம்ம இழுக்கும் போதே நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா? இது வரையும் வரும், இது வரையும் வரும், இன்னும் கொஞ்சம் இழுக்கும், இன்னும் கொஞ்சம் வரும். இதுக்கு மேல இழுத்தா நமக்கு நல்லாவே தெரியும்னா நடக்கும். முகத்துல அடிக்குமா? என்ன சொல்றேன்? elasticity of the rubber band will break at one point. There is a point of breaking. There is a point of breaking for everything. எல்லாவற்றுக்குமே உடைந்து போகிற ஒரு இடம் கட்டா இருக்கும். எலாஸ்டிசிட்டி தான், அதாவது நெகிழும் தன்மை தான் அந்த ரப்பருக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு கட்டம், இதுக்கு மேல நான் இழுத்தனா இது உடஞ்சிரும் தெரிஞ்சோம். நம்ம என்ன பண்ணலாம்? சரி, ஒரு பலூன் ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்குறீங்க, இல்ல அப்பா அதை ஊதுங்க என்ன சொல்றான் பிள்ளை வந்து தகப்பன்கிட்ட கொடுங்க. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை ப்ளோ பண்ண முடியாது, ஊத முடியாது. நான் ஊதிக்கொண்டே இருக்கிறேன், பெருசாகி கொண்டே இருக்கிறேன். அவன் என்ன பண்ணான்? காதை பிடிக்கிட்டே போதும் போதும் போதும்னு சொல்றான். ஏன்? ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல என்ன பண்ணும் அது? ஆனால் அது பெரிதாகிக் கொண்டே வருகிறது, அழகாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அது வெடிச்சு. அவன் நமக்கு எவ்வளவு தூரம் அவர் அந்த சிக்ஷையை அனுப்ப வேண்டுமோ அவர் அனுப்புவார். பிரேக்கிங் பாயிண்ட் அவருக்கு தெரியும். இதுக்கு மேல அவன் தாங்க மாட்டானாக்கா அதை சுட்டுவார். ஆனால் சிக்ஷையை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. இந்த சிக்ஷைக்கு அநேக வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் வாசித்த பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது. சிக்ஷைக்கு இன்னொரு பேர் என்ன? கடிந்து கொள், ரெபியூக் என்று ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். சிக்ஷைக்கு இன்னொரு பேர் என்ன? சிக்ஷை என்றால் ஆங்கிலத்தில் சாஸ்டைஸ்மென்ட் என்று அர்த்தம். சிக்ஷை என்று அர்த்தம். சிக்ஷை வந்து தகப்பனானவர் மகனுக்கு கொடுப்பது என்று அர்த்தம். இந்த சிக்ஷைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, ரெபியூக். ரெபியூக்னா கடிந்து கொள்ளுது. நம்ம கடிந்து கொள்வதை பத்தி நமக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாரையும் என்ன பண்றோம்? யாரையும் பாராட்டுவதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வாயில பாராட்டு வருதா, கடிந்து கொள்ள வருதா? இப்படி திரும்பினா ஏன் திரும்பி நிக்கிற? இப்படி பேசினா ஏன் இப்படி பேசுற? இந்த புடவை கட்டினதா ஏன் இந்த புடவை கட்டினு வர? பேசாம இருந்தா பேசாமலே இருக்காம அமுக்கலாம் கிழங்கா? பேசலாம், இது தோல்வாயா? பேசாம இருந்தா இது அமுக்கலாம் கிழங்கா அப்படின்றான். அப்போ எல்லாரையும் குறை சொல்வது தான், கடிந்து கொள்வது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கிறது. சிக்ஷைக்கு இன்னொரு பேர் என்ன? கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து தான் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். 2வது வார்த்தை என்ன? தண்டிக்கிறது. தண்டிக்கிறது, அவர் தண்டிக்கிறார். பிரம்பை கையாளாத தகப்பன் பிள்ளை என்ன செய்யறான்? வெறுக்கிறான் அர்த்தம். பிரம்பை கையாடணும். எந்தெந்த சமயத்துல நம்ம அடிச்சு திருத்தணுமோ திருத்தணும். தண்டிக்கிறது, தண்டிக்கிறார், தண்டித்தல் என்பது இன்னொரு வார்த்தையாக இருக்கிறது. 8ஆம் வசனத்துல வாசிங்க. எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல்
தேசியின் பிள்ளைகளா இருப்பீர்கள். இந்த இடத்துல ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கிற வார்த்தை தமிழ்ல சிக்ஷை என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல டிசிப்ளின் என்று போடப்பட்டிருக்கு. டிசிப்ளின், தகப்பன் பிள்ளையை சிக்ஷிக்கிறதுக்கு பேர் என்ன? டிசிப்ளின் என்ற அர்த்தம். ஆங்கிலத்துல இங்கே தமிழ்ல சிக்ஷை என்ற வார்த்தையை பயன்படுகிறது. ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல டிசிப்ளின் என்ற அர்த்தம். டீச்சர் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? டிசிப்ளின் பண்றாங்க. டிசிப்ளின் பண்றாங்க. சிக்ஷைக்கு இன்னொரு வார்த்தை என்ன? டிசிப்ளின் என்று வார்த்தை வாசிக்கிறோம். 8வது வசனம், எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரர்கள் இல்லாமல் வேசியின் பிள்ளை. டிசிப்ளின் என்ற 9வது வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்கள் நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியில் பிதா வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்பதற்கு ஆங்கிலத்தில் வாசிங்க 9th verse. அதுக்கு என்ன போடப்பட்டிருக்கு? 9th verse, Hebrews chapter 39. வாசிங்க. Furthermore, we have had fathers of our flesh which corrected us. Correction. சிக்ஷைக்கு இன்னொரு பேர் என்ன? வெரி குட், கரெக்ஷன். கரெக்ஷன். சிக்ஷைக்கு நம்ம பல்வேறு விதமான பேர்களை நம்ம இங்க பார்க்கணும். முதல்ல என்ன வாசிச்சோம்? ரெபியூக். ரெபியூக் என்றால் என்ன? கடிந்து கொள்ளுதல். அடுத்து சிக்ஷைக்கு இன்னொரு நாமம் கொடுக்கப்படுகிறது. என்ன பேரு? பனிஷ்மெண்ட், அதாவது தண்டிக்கிறது. மூன்றாவதாக சிக்ஷைக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால் என்ன வாசிக்கிறோம்? டிசிப்ளின். டிசிப்ளின், டிசிப்ளினரி ஆக்ஷன். இல்லையா? ஒரு கல்லூரியில நீ ரேகிங் பண்ணனா என்ன பண்றாங்க? உன்னை விட்டுறாங்களா? என்ன பண்ணாங்க? டிசிப்ளினரி ஆக்ஷன். அதுக்கு அடுத்து என்ன வாசிக்கிறோம்? கரெக்ஷன். 9வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சிக்ஷைக்கு இன்னொரு பேர் என்ன வாசிக்கிறோம்? ஆங்கிலத்துல கரெக்ஷன் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தகப்பன்மாரை இப்படி சிக்ஷிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவாக நம்ம சிக்ஷையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். என் வாழ்க்கையில நீ சிக்ஷிக்க கூடாது, என்னை கண்டிக்க கூடாது, என்னை கண்டித்து பேசக்கூடாது, என் தண்டனை வேண்டாம் என்று ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சொல்லவே கூடாது. மகனே மகளே, நீ அவருடைய மகனாக இருந்தால், நீ அவருடைய மகளாக இருந்தால் கண்டிப்பா சிக்ஷை உண்டு. There will be a chastisement for each and every believer. If you are sons and daughters of God, God the Father, you will be having the chastisement. The rebuke. கடிந்து கொள்றார். சில பேர் என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாரு. சில பேர் கடிந்து கொள்றார். சில பேரை தண்டிக்கிறார். சில பேரை டிசிப்ளின் பண்றார், ஒழுங்குபடுத்துறார். சில பேரை கரெக்ஷன் பண்றார் என்று சொல்லி பல வார்த்தைகள்ல நம்ம பார்க்கிறோம். எனக்கு தண்டனையே வேண்டாம், ஆண்டவர் எனக்கு தண்டிக்க கூடாது, ஆண்டவர் எனக்கு என்னோட வாழ்க்கை எப்போதுமே சுபிட்சமா இருக்கணும், என் வாழ்க்கை எப்போதுமே ஃப்ளோரிஷிங்கா இருக்கணும், பிளஸ்ஸிங்கா இருக்கணும்னாக்கா உன்னுடைய விசுவாசத்தை குறித்து நாம சந்தேகப்படுறோம். நீங்க விசுவாசியே இல்லை. வாழ்க்கையில கஷ்டம் வரணும், வாழ்க்கையில சோதனை வரணும், அப்பொழுதுதான் பரிசுத்தமாக முடியும் என்பதுதான் the ultimate goal of the chastisement is holiness unto the Lord. தேவனை போல அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தமாய் நாம் மாற முடியும். ஏன்னா மாற முடியாது. என் வாழ்க்கையில ஏன் சோகம், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பெரிய விபத்து, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பெரிய சிக்னஸ், என்னுடைய வியாதி ஏன், என்னோட துன்பம் ஏன், என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை ஏன் வரும் வரும் வரும். One after another, starvation, famine, one after another, பசி, பட்டினி, வேலையில்லா தன்மை, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வரும். ஒரு தேவனுடைய பிள்ளைங்களுக்கு வரும். என்னையா அவர் திட்டுறார், என் வீட்டுக்காரர் ஏன் திட்டுவார் தான், என் மனைவி ஏன் இப்படி நடந்து கொள்வாதான். இந்த விதமான காரியம் வரும் என்று அவர் சொல்கிறார். பாருங்க, இப்படி வரும்பொழுது இதை நீ அற்பமா எண்ணாதே. முதல்ல என்ன பண்ணக்கூடாது? இது ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் அதை நீ என்ன பண்ணணும்? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். நான் வாசிக்க நேரமில்லை. தாவீதும் கூட இது கர்த்தரிடத்துல இருந்து இந்த சாஸ்டைஸ்மெண்ட் வருது என்று தெரிந்தால், இந்த சிக்ஷை கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறேன் தெரிந்தா, நான் கர்த்தரின் கையிலே விழுவேனாக. அவர் என்னை தண்டிக்கட்டும், அவர் என்னை தண்டிக்கட்டும். அவர் இடத்துல ஏராளமான இரக்கங்கள் உண்டு, ஏராளமான இரக்கங்கள் உண்டு. அவர் என்னை தண்டிக்கட்டும், என்னை மட்டாய் தண்டிக்கட்டும் என்று சொல்கிறார். என்னை மட்டாய் தண்டிக்கட்டும், நான் அவருடைய கையில தான் நான் விழுவேன். அவர் என்னை தண்டிக்கிறார் என்று தெரிஞ்சா கூட என்கிட்ட தான் வரும். பாருங்க, இது நாய்களை வளர்க்கும் போது சில குணாதிசயங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க.
உங்களை வீட்டில் அன்பாக வளர்த்தீங்கன்னாக்கா சில டைம் நீங்கள் கோபமாக அடிச்சிட்டா கூட அது நான் என்ன பண்ணி எனக்கு அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போவே போவார். பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ சீக்கிரம் உன் மடிகளில் வந்து உட்காரணுமோ அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ முகத்தை வந்து எவ்வளோ நீ ஷார்ப்பாக இதாக வச்சிருக்க வரையும் அப்படியே நிற்கும். கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்தால் குடுக்குன்னு விழுந்து எங்கே இருக்கும்? இட் வாண்ட்ஸ் டு யுனைட் வித் யூ. உன்னோடு கூட அது சேர்ந்து வாழணும், அது விரும்புவோம். முகம் வந்து உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. நாயை நீங்கள் கோபித்து பாருங்க, நல்லா வீட்டில் பழக நாயை கோபித்து பாருங்க. நீ கோபிக்கிற உன் முகமே தெரியும். நீ பேசவே சட்டப்படவே தேவையில்ல. உன் முகம் மாறும் பொழுது, அன்பாய் மாறும் பொழுது எவ்வளோ சீக்கிரம் உன் மேலே வந்து அது வந்து பாய்ந்து உட்காருன்றபடி பாருங்க. ஆகவே சிச்சையை அவர் அனுப்புகிறார், அதனுடைய கூட ஆறுதலையும் அனுப்புகிறார். சிச்சை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவோமானால் நாம் யாருடைய பிள்ளை தெரியுமா? வேசியின் பிள்ளைகள். வேசிக்கு வந்து தகப்பன் இருக்க முடியுமா? ஒரு வேசிக்கு ஒரு வேசியினுடைய பிள்ளைக்கு தகப்பன் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. எனக்கு கஷ்டம் வேணாங்க, எனக்கு துன்பம் வேணாங்க, எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில கஷ்டத்தை நீங்க கொடுக்கக்கூடாது, நீங்க ஆண்டவர்கிட்ட பேசினா நம்ம யாரு? இட்ஸ் ஹார்ட் டு சே. அது கஷ்டமா இருக்கு நம்ம சொல்வதற்கு. வேசியின் பிள்ளைகளா இருப்பீர்களே என்று சொல்லுகிறார். வேசியினோட பிள்ளைக்கு தகப்பன் இருக்கிற யாருக்கும் என்ன பண்ணோம்? அதுக்குரிய சிச்சை இருக்கும். இப்படி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிச்சைகளை அனுமதிக்கும் பொழுது, கஷ்டங்களை கொடுக்கும் போது, டிப்ரெஷன் கொடுக்கும் போது, லோன்லினஸ் கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில அநேக ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது அவர் தான் அனுமதிக்கிறார் என்று சொல்லி அதிலே உறுதியா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? சோர்ந்து போகக்கூடாது. முதல்ல என்ன பண்ணக்கூடாது? we must not faint. எனக்கு கர்த்தர் வேண்டாங்க, எனக்கு சபை வேணாம், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேதத்தை படிக்க மாட்டேன், கர்த்தரோட பிள்ளைங்க என்னை வந்து பார்க்க கூடாது என்று நாம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அதுதான் நாம் பார்க்கிறோம். சிச்சையை அற்பமாக எண்ணாதே. நான் கஷ்டப்படுறேங்க, எனக்கு வந்து ஆண்டவர் வேண்டாம், நான் ஆண்டவர் வீட்டுக்கு போக மாட்டேன். I want to go to the house of God. I don't want the fellowship with these children. அவருடைய பிள்ளைகளோடு கூட எனக்கு உறவு வேண்டாம், நான் வேதத்தை படிக்க மாட்டேன். அநேகர் என்ன பண்றோம்? ஆண்டவர் நமக்கு சில கஷ்டங்களை கொடுக்கும் போது ஜெபம் பண்றதே கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, அவரோடு கூட உறவாடுவது கிடையாது. சோர்ந்து போகிறோம். சிச்சையை கொடுக்கும் பொழுது மகனே மகளே நீ அதை அற்பமா எண்ணாதே. பெயிண்ட் நாட் என்று போடப்பட்டிருக்கு. பெயிண்ட் நாட் என்ன? சோர்ந்து போகுது. பெயிண்ட் நாட் என்று போடப்பட்டிருக்கு. அற்பமா எண்ணாதேன்னா பெயிண்ட் நாட். அதை நீ வந்து கஷ்டப்படாது, சந்தோஷமா ஏற்றுக்கொள் என்று அவர் சொல்றார். அற்பமாய் எண்ணாதே. டெஸ்பைஸ் நாட். அதை அற்பமா எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அதை அற்பமா டெஸ்பைஸ் நாட், டோன்ட் ஃபெயிண்ட் நாட் என்று நாம வாசிக்கிறோம். ஆகவே அவர் கொடுக்கும் பொழுது நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? அதை வந்து புறந்தள்ளக்கூடாது. இரண்டாவது சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, சிச்சையை கொடுக்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்குமா? நமக்கு சிக்னஸ் வந்தா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்தாக்கா நமக்கு சந்தோஷமா இருக்குமா? எந்த சிச்சையுமே நமக்கு என்ன பண்ணாது? சந்தோஷத்தை கொடுக்காது என்று பார்க்கிறோம். பாருங்க, இங்கே வாசிக்கிறோம் 11ஆம் வசனம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். நம்ம சிச்சையை அனுபவிக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்குமா? துக்கமா இருக்கும். ஒரு இழப்பு நம்மளுடைய குடும்பத்தில் ஏற்படும் பொழுது நம்ம யாராவது சொல்லிட்டா, ஒரு வார்த்தையினால ஏதாவது நம்ம சொல்லிட்டாங்க, நமக்கு எப்படி இருக்கும்? துக்கமா இருக்கும். எந்த சிச்சையுமே சந்தோஷமா இருக்காது. ஆனால் சிச்சையை நீ தாங்கிக்கணும்னு சொல்ற. இந்த சிச்சையில நீ எப்படி வந்து ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிற? ஆண்டவர் வேண்டாம். நல்ல விசுவாசி உன்னை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னாக்க உன்னுடைய உள்ளம் சோர்ந்து போகுதா? சில பேர்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரதர் நீங்க இந்த வாரம் எனக்கு கை கொடுக்கல, நான் சோர்ந்து போயிட்டேன்றாங்க. நான் உங்களுக்கு கை கொடுக்க கூடாதுன்றதுக்காக நான் அப்படி செய்யறது இல்லை. சில சமயம் சில பேருக்கு அதிகமா பேச வேண்டியிருக்கிறதுனால அடுத்து யார் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு நான் என்னால்
உணர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் முகம் மாறுபட்டு என்னை இவர் வந்து ஒதுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்காததுக்கெல்லாம் சோர்ந்து போறாங்க. இவங்க எப்படிப்பட்ட விசுவாசி? குறை சொல்லல, நம்ம அப்படிப்பட்ட விசுவாசி தான். ஏதாவது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, யார் எது சொன்னாலும் அவங்களுக்கான தண்டனை ஆண்டவர் கொடுப்பார். ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. இது ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். சீமேயு தாவீது என்ன செய்தான்? சாதாரண வார்த்தை கிடையாது. தாவீது ராஜா, சீமேயு என்ன? சீமேயு யாரு? ஒரு சாதாரண மனுஷன். கொலகார பாவியேன்னு கேட்கறான். யாரு வேற பார்த்து கேட்கறான்? தாவீது பார்த்து கேட்கறான். நாயே பேயேன்னு திட்டுறான். யாரு? சீமேயு. அவனோடு கூட வந்த பராக்கிரமசாலிகள் தாவீதோடு கூட வராத இந்த செத்த நாய் எப்படி உங்களை சொல்லலாம், நாங்க போய் வெட்டி போட்டுறோம்னு சொல்றான். அப்போ தாவீது என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவர் தூஷிக்கிறது என்னமோ சொல்றீங்களா? அது அவன் தூஷிப்பதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்கிறாரு? நல்லா தூஷிக்கிட்டு. இவன் ஒரு கருவிதான். அவன் என்னை தூஷிக்கும்படி யார் செய்திருக்கிறார்? ஆண்டவர் தான் பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். அவன் எவ்வளோ நான் தூஷிக்கிட்டான், தூஷிக்கிட்டு. அது என்ன ஒண்ணும் செய்யாது. நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் அதை அற்பமா எண்ண மாட்டேன். சிக்ஷைகளை நான் சகித்துக் கொள்வேன். ஆனா வேதத்துல இருக்கக்கூடிய சிக்ஷையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆழமான சிக்ஷையா இருக்கு. ஆனா நீங்க சிக்ஷை என்ன நினைச்சிருக்கீங்க? யாராவது உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசல, யாராவது உங்களை வந்து ஏதாவது சொல்லிட்டாங்க, யாராவது சிறு சிறு விஷயங்கள்லாம் என்ன பண்றீங்க, இதான் பெரிய சிக்ஷை அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. உன்னோட சகோதரி உன்னோடத்துல பேசல, உன் சகோதரன் உன்னோடத்துல பேசல, இதுதான் மிகப்பெரிய சிக்ஷை. ஆண்டவர் பாடுன்னு சொல்றது தெரியுமா? பெர்சிக்யூஷன்னா ரத்தம் சிந்துதல் அளவுக்கு நீ பாடுபடலன்னு இந்த வார்த்தை ஒன்று சொல்றாரு. நீங்கள் ரத்தம் சிந்துதல் அளவுக்கு நீங்க பாடுபடலன்னு ஒரு வார்த்தையை நீங்க வாசிக்கிறோம் பாருங்க. அப்ப 4ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்க இன்னும் எதிர்த்து நிற்க. அப்படின்னா என்ன? நீங்க உங்க சுகமா இருக்கிறீங்க, இன்னும் ரத்தம் உங்க சிந்தப்பட அளவுக்கு நீங்க சுகமா பாடுபடுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பாடுன்னு நினைச்சிருக்கீங்கன்னாக்க நாம் பட்டினியா இருப்பது, எந்த சகோதரியா தான் சொல்றது, அதான் மனைவி உங்களுக்கு உபத்திரம் கொடுக்குறாங்க, அதுதான் பெரும் பாடுன்றீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கணவன் வந்து மனைவிக்கு உபத்திரம் கொடுக்குறேன், பெரும்பாடு படுறேன் பிரதர், பெரும்பாடு பிள்ளைங்க பெரும்பாடு படுறது, அதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் நீ என்ன பாடுபட்ட, அதுதான் பாடு. பாடுன்ற டெஃபினேஷனே நீங்க நான் மாத்தி வச்சிருக்கிறோம். நீங்க இல்ல, நானும். என் வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லிட்டாங்க, பெரும்பாடு பிரதர், பாடுபடுறேன் பிரதர்ன்றீங்க. என் சகோதரி அதான் பேசாம சம பாடு பிரதர், என் சகோதரி எனக்கு வேணும்னே சொல்லிட்டா பிரதர், பெரும்பாடு. இதான் பாடு. கிறிஸ்துவின் நிமித்தம் ரத்தம் சிந்துத அளவுக்கு நீங்க பாடுபடல. அதுதான் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி, கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தை சொல்லி, கிறிஸ்துவுக்காக ஆலயத்தை கட்டுவது, கிறிஸ்துவுக்காக எழுந்து நிற்பது, இதுதான் பாடு. அந்த பாடு என்ற உன்னதமான அந்த வார்த்தையை வந்து அற்பமா நீங்க மாற்றி வச்சிருக்கீங்க. அற்பமா நம்ம அதை மாற்றி வச்சிருக்கோம். கிறிஸ்துவ நிமித்தமாக பாடுபடுவது, அதுதான் உன்னதமான. ரத்தம் சிந்து படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்று அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இத்தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்கள் இதுல என்ன பண்ணுவாங்க? பழகணும். பழக்கம் எப்போ வரும்? யூ மஸ்ட் பி ட்ரெயின்ட் இன் சாஸ்டைஸ்மென்ட். அப்படின்னா ஒரு பாடு போனாக்க இன்னொரு பாடு வரும், இன்னொரு பாடு போனா இன்னொரு பாடு வரும். தாவீதுக்கு எப்படி? பாடு மேல பாடு வந்து கொண்டே இருந்தது, பாடுகள் மேல பாடுகள், கஷ்டங்கள் மேல கஷ்டம் அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது. அவனுடைய தளபதியினாலே பாடு வந்தது, அவனுடைய சொந்த குமாரர்களாலே அவனுக்கு பாடு வந்தது, அவனுடைய எதிராளியினாலே பாடு வந்தது. வித்தியாசமான பாடுகளை அவன் அனுபவித்துக் கொண்டே இருந்தான். பாடுபட பாடுபட என்ன பண்ணோம்? You are trained in that. புரியுதுங்களா? You are trained in that. அப்போ நீங்க இன்னொரு பாடு வந்தாங்க என்ன பண்ணுவாங்க? இதுவும் வரும், இதுவும் கடந்து போகும்னு நினைச்சுக்கீங்க. உயிரை விட்டுட மாட்டீங்க, டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டீங்க, லோன்லினஸ் உங்களுக்கு வராது, தனிமை உங்களை ஆட்கொள்ளாது. இதுவும் போகும், இது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இதை நீக்கி விடுவார் என்று சொல்லி தைரியமா இருப்பீங்க. அதுல பழகி போவீர்கள். அப்படின்னா ஒரு பாடு கிடையாது, ஒரு தடவை சோதிக்கிறது கிடையாது. சோதனை மேல் சோதனை, சோதனை மேல் சோதனை. ஆண்டவர் உங்களை
அந்த பாடுகளுக்குள்ளாக கொண்டு போய் கொண்டே இருப்பார். அப்பதான் யூ ஆர் ட்ரெயின்டு என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. அதுக்குள்ளாக நீங்கள் பழகி போவீர்கள். பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும் என்று நாம் வாசிக்கிறோம். அது பலனை தரும். அது வந்து இட் இஸ் ப்ராஃபிட்டபிள். அது நமக்கு அது பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்படுகிறது. பாருங்க 10ஆம் வசனம், அல்டிமேட் கோல் நம்ம வாசிக்கலாம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். இந்த சிச்சை எதுக்காக? அவர் என்ன சாடிஸ்டா? ஆண்டவர் என்ன ஒரு சாடிஸ்டா? சில பெற்றோர்கள் வாலிபத்தில் பிள்ளைகள் இருக்கும்போது தகப்பன் சொல்றதுலாம் என்ன ஒரு சாடிஸ்ட் மாதிரியே இருக்கும். சாடிஸ்ட்னா என்ன சொல்றது? துன்பத்துல இன்பம் காண்றவங்க. துன்பத்துல என்ன நல்லா போயிருக்கிற நாயை என்ன பண்ணுவோம்? ஒருத்தவன் கல் எடுத்து அடிச்சு அது நொண்டிக்கின்னு போறத பார்த்து என்ன பண்றான்? நாய் நொண்டிக்கின்னு போகும்போது அவன் நல்லா நடந்து போறது அவனுக்கு பிடிக்கல. அது இவனை பார்த்து குலைக்கல, அது இவனை வந்து கடிக்கல. ஆனாலும் அந்த நாய் நொண்டிக்கின்னு போகணும் அப்படின்னு அவன் கல்லை தூக்கி அடிச்சு கால் நொண்டிக்கினே போகணும். அப்படின்னா அதான் சாடிஸ்ட். துன்பத்துல மற்றொரு துன்பத்துல இன்பம் காண்கிறவள் என்ற அர்த்தம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். whether he is a sadist இல்லையே, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஏன்னா இவரோ ஆண்டவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு we must be partaker of his glory, of his holiness. அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ நாமும் கூட எப்படி இருக்கலாம்? அவரை போலவே பரிசுத்தமா மாறணும். அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பாடுபடணும். அது நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று, for the profitable. பாருங்க, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இந்த பாடுகள் நமக்கு கொடுக்கிறார். இந்த விதமான கடிந்து கொள்ளுதல், இந்த விதமான காரியங்களை நமக்கு ஏன் கொடுக்கிறார்? அவரை போலவே நீ பரிசுத்தமாகணும்னாக்கா நீ பாடுகளை படணும். பிரதர் உங்ககிட்ட பெருந்தொல்லையா இருக்குது. இந்த சபைக்கு வந்தாவே, பிரதர் வந்தாவே பாடுபடணும், கஷ்டப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும்னே சொல்லிட்டு இருக்கீங்க. உன் மாவு பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்க, நீ வயலில் மடக்கணும், அந்த வயல்லாம் நல்லா விளையும். நீ கையிட்டு செய்யும் கையிட்டு செய்யும் காரியம்லாம் நாளத்தனையா அவனுக்கு கிடைக்கும். வானம் திறந்து மழையா கொட்டும், தங்கமா கொட்டும், வைரமா கொட்டும். சைக்கிளில் வந்து நீ பைக்கில் போவ, பைக்கில் வந்து நீ காரில் போவ. வாடகையில் இருக்கிறவன் நீ பர்மனெண்ட்டாக அப்பார்ட்மெண்ட் வாங்குவ. இங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கினா சென்னையில் அண்ணா நகரில் அப்பார்ட்மெண்ட் வாங்க. இப்படி எல்லாம் சொன்னாதானே எனக்கு உற்சாகமாக இருக்கும். அப்படின்னா இந்த சபை உங்களுக்கு கிடையாது. This church is not for you. The Christ is not for you. They are preaching another Christ, the anti-Christ. பாடுகளுக்கு வழியாக தான் நம்ம போகணும். அதுதான் மத்தியில் வாசித்தோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே முதல்ல என்ன பண்ணணும்? தன்னை வெறுக்கணும். தன்னை வெறுத்து என்ன செய்யலாம்? பக்கத்துல இருக்கிற சிலுவையை சுமந்துங்கண்ணா. என்ன இல்ல ஆண்டவர் சுமந்த சிலுவையை சுமக்க முடியுமா? உலகத்துல யாராலுமே சுமக்க முடியாது. சிலுவை யார் சுமந்தது? ஏன்? சிலுவை என்ற சிம்பிள் ஆஃப் sin imputed on it. அது மேல உலகத்தினுடைய பாவமே இருக்கு. பக்கத்துல இருக்கிறவனுடைய சிலுவை நீ சும தன்னைத்தானே வெறுத்து என்ன செய்யலாம்? தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு அவன் வழிக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? என்னை பின்பற்ற கடவுள். என்னை பின்பற்றி வா. Follow me. Bear your own cross. உன்னுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வா. சிலுவை என்னன்னா கஷ்டம்னு அர்த்தம். ஜாலியா இருக்கிறதுக்காக உங்களை அழைக்கல. உன்னுடைய பாடுகள், உன்னுடைய சிச்சைகள், ஒருவேளை சிச்சை வந்து உன்னுடைய மரணமா வரையும் இருக்கலாம். கடைசி வரையும் கஷ்டப்பட்டே நீ சாவலாம். அப்ப கூட நீ சுமக்கணும். சில பேருக்கு என்ன பண்றாரு? சிச்சையை கொடுத்து அதை எடுத்துடுறாரு. மீதியான நாட்களை அவர் சுகமா வைக்கிறார். சில பேரை வந்து என்ன பண்றாரு? கடைசி வரையும் இந்த சிச்சையிலே வைத்து அவங்க மரணித்து போகிற. உதாரணமாக லாசர் ஐஸ்வர்யவான். லாசர் வந்து கொஞ்ச நாள் பிச்சை எடுத்தான், அப்புறம் ஐஸ்வர்யவான் மாதிரி மாறிட்டான்னு போட்டிருக்க. என்ன போட்டிருக்க? கடைசி வரையும் அவன் என்ன செய்தான்?
செத்துட்டானா? கடைசியா செத்தான் போனோம். அது கடைசி வரி பிச்சை எடுத்து அவனுடைய பருக்களை நாய் நக்கி அவன் மரித்து போனான். கொஞ்ச நாள் நாய் நக்கிச்சு, அப்புறம் பூனை நக்கிச்சு, சுகமாயி அவன் வந்து நல்லா இருந்தான்னு இந்த உலகத்துல போடப்படவே இல்லை. எங்க பண்ணா போடப்பட்டிருக்கு? அவன் பிச்சை எடுத்தான், தரித்திரனாய் இருந்தான், அவன் குணப்படாமல் அவன் மரித்து போனான். மரித்து போன பிறகு எங்க போறான்? பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். என்ன போடுறது? என்ன கொடுக்க? ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்து தேற்றப்பட்டான். தேற்றப்பட்டான் என்று போடப்படும். தேற்றப்பட்டான் என்று போடப்படும். சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. அப்பனா என்ன பிரதர், நாங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு சாவணுமான்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்படி நான் சொல்லல. சில பேருக்கு கஷ்டத்தை கூட யோப வந்து கடைசி வரையும் அப்படி அவர் வைக்கிறார். அந்த உபத்திரவ காலம் முடிந்த பிறகு அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவனுக்கு என்னது கொடுத்துட்டார். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் லாசருவை கடைசி வரையும் வந்து என்ன பண்ணாரு? கொடுமைப்படுத்தினாரா? இல்ல, என்ன பண்ணாரு? சிட்சித்தா. கரெக்டான வேர்டு, சிட்சித்தா. சிச்சை என்பது கடைசியாக என்னது? நம்முடைய இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் அஸ். அது வந்து நமக்கு வந்து என்னது? பலனா இருக்கிறது. ப்ராஃபிட்டபிள் ஃபார் அஸ். ஆகவே நம்மை அவர் சிட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் ஒரு உதாரணத்தை சொல்றாரு. நம்ம நன்கு அறிந்த உதாரணம் தான். தகப்பன் வந்து பிள்ளையை சிட்சிக்கிறார் அல்லவா? தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறார் அல்லவா? இந்த உலகத்துல 9ஆம் வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நடக்க வேண்டும் அல்லவா? நான் சிட்சிக்கும் போது என்ன செய்யணும்? அடங்கி நடக்கணும். அடங்கி முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. நீ ஏன் என் வாழ்க்கையில் இதை அனுபவிச்சு கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? என் வாழ்க்கையில ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த மரணம், ஏன் இந்த துயர், ஏன் இந்த கஷ்டம்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. தாவீது சொன்னது போல நாம் அவர் கையிலே விழுவோம். அவர் கையிலே போய் விழுவோம். அவரிடத்துல ஏராளமான மன்னிப்பு உண்டு. அவர் ஒருவேளை என்னை மன்னிக்கலாம் என்று சொல்லி அவர்கிட்ட தான் போகணும். அவர்கிட்ட தான் திரும்ப திரும்ப போகணும். ஆகவே சிச்சை நம்முடைய நன்மைக்கென்று கொடுக்கிறார். 12ஆம் வசனம் பாருங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமித்தி. அப்படி என்றால் என்ன? உங்களுடைய சிச்சையினாலே நீங்க உங்களுக்கு எப்படி இருக்குது? சோர்ந்து போயிருக்கிறீங்க. கையெல்லாம் சோர்வா இருக்கு, காலெல்லாம் சோர்வா இருக்குனாக்கா அது அந்த கை காலை சொல்ல, மனது சோர்வா இருக்குன்னு சொல்லுது. நெகிழ்ந்து போச்சு, ஒரு வெயிட்டையும் தூக்க முடியல. சோர்ந்து போயிருக்கிற மனுஷனை பார்த்துருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கிற மனுஷன் கையெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கும், ஆனாலும் அவனால என்ன பண்ண முடியாது? எந்த வேலையுமே செய்ய முடியாது. நெகிழ்ந்து போன கைகள், கலந்து போன கால்கள், இதெல்லாம் என்ன பண்ணுங்க? நிமிர்த்தி கொள்ளுங்க. சிச்சையை வந்து அற்பமா எண்ணாதீங்க. Don't despise the chastisement of God. Don't faint at the chastisement of God. ஆண்டவர் கொடுக்கிற சிச்சை, உன்னுடைய கஷ்ட துன்பத்துல நீ சோர்ந்தெல்லாம் போகாத. என்ன செய்யணும்? இது முடிவு வந்து ஆண்டவர் என்னை என்ன பண்ணுவாரு? என்னை பரிசுத்தராக மாற்றுவார் என்று சொல்லி நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காக நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருந்த பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்கள் என்று சொல். யாவரோடும் சமாதானமா இருக்கவும், யாரையும் கோச்சிக்காதீங்க. யாரையும் என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படும் போது நமக்கு என்ன வரும்? மற்றவர்கள் மீது வெறுப்பு வரும். குறிப்பா வந்து நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து நாம் கஷ்டப்படும் பொழுது, மற்றவங்க நல்லா இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? வருத்தங்கள், கோபங்கள் எல்லாம். என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? அவனுக்கும் அந்த மாதிரி நடந்ததுன்னா உனக்கு எப்படி இருக்கா? எல்லாருக்கும் தான் இருக்குது, நமக்கு தான் இருக்குது போயிடுவேன். ஆனாலும் அவன் நல்லா இருக்கிறான், உன் சகோதரன் நல்லா இருக்கான். உன் சகோதரனுக்கு புள்ள பிறகு உனக்கு புள்ள பிறக்கல. அப்படி என்றால் என்ன? உனக்கு எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கும். அவனுக்கும் 2 கண்ணு தெரியுதுன்னா உனக்கு எப்படி இருக்கா? எனக்கு மட்டும் தெரியாம இருக்க. நான் கேட்கிறேன், 50 வயசு ஆனவங்க நம்ம இப்ப பார்த்து என்ன கேட்கிறேன்? உங்களுக்கு ஏதாவது கேட்ராக்ட் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்குதா? நீங்க யாராவது இந்த வயசுல இருக்கவங்க சுகர் பேஷண்ட் யாராவது கண்ணாடி போடுறாங்களா? கண்ணு எப்படி தெரியுது? ஏன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச எனக்கு உள்ளுக்குள்ள என்ன பண்ணா ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் மேகமூட்டமா தெரியுது. A cloudy vision. They also have a
cloudy vision due to diabetic and சொன்னா எனக்கு கொஞ்சம் இந்த வயசுல எல்லாரும் தான் வரும். அவங்க சொல்றாங்க எனக்கு டயபெட்டிக் தான் வந்தா கண்ணு நல்லா தெரியுதுன்னா எனக்கு என்ன மனசு அடிச்சுது, ஐயோ நமக்கு தான் கண்ணு தெரியா அப்படின்னு அடிச்சு. இப்போ எல்லாரும் தெரிஞ்சாக நம்ம வந்து அப்படி செய்யறது இல்லை இல்லையா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு கொடுத்த சிக்ஷையை நாம் என்ன பண்ணணும், மற்றவர்கள் மீது கோபப்படக்கூடாது, ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது. டோன்ட் கொஸ்டின் த லார்ட், டோன்ட் பி ஆங்கிரி வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஆகவே என்ன செய்யணும், நம்ம யாவரோடும் சமாதானமாய் இருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லை, இந்த சிக்ஷை வரும்போது யாவரோடும் சமாதானமாய் இருப்பது கடினமான காரியம், ஆனாலும் முடியும் என்று சொல்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. வாட் இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் சாஸ்டைஸ்மென்ட்? நம்ம ஏன் அவர் சிருஷ்டிக்கிறார்? ஏனென்றால் அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் வாசிட்டீங்கல்ல, நான் அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் என்ன செய்யலாம், அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தமாக மாறி அந்த பரிசுத்த தேவனை போலவே நாமும் காணப்படும்படியாக நம்மை அவர் சிற்றிக்கிறார். அது நமக்கு லாபம் தான். அது நமக்கு சோர்வை உண்டாக்குகிறது, வெறுப்பை உண்டாக்குகிறது, கோபத்தை வரவைக்கிறது. இன்னும் கூட வாசித்தோம், அந்த சிச்சை நமக்கு அனுமதிக்கும் போது அது கடினமாக கூட தான் இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை நாம் பழி சொல்லக்கூடாது, அவருக்கு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும், அதை நாம் சுமந்து நாம் இது எனக்கு நன்மைக்கு தான் இதை அனுமதிக்கிறார் என்பதை நான் உணர்ந்து தேவனுக்கு நான் நன்றி செலுத்தவனாக இருக்கணும். பாருங்க, சிச்சை வர வர நம்ம அதுக்குள்ளாக என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம். ஆச்சரியமா இருக்குல்ல, இது ஒரு புது ட்ரெயின்ட் இன் சாஸ்டைஸ்மென்ட். வர 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 அது வந்து பழகி போனதாக இருக்கும், பழகி போனதாக இருக்கும். இந்த சாஸ்டைஸ்மென்ட் நம்ம கொடுக்கும் போது ஆண்டவர் பழக 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 என்ன பண்ணோம், இதெல்லாம் ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குவதற்கு தான், அவரை போல நான் மாறுவதற்கு தான் அவர் கொடுக்கிறார் என்று அவருக்கு அந்த உபத்திரவப்படும் போது நம்ம என்ன சொல்லுவோம், நன்றி செலுத்து. பாடல்களை பாடும். சில பேர் வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஏன் உள்ளமே கஷ்டமா இருக்கும்போது எப்படிங்க பாடுறது? அப்பதான் நீங்க வர்ஷிப் பண்ணணும், அப்பதான் ஜெபம் பண்ணணும், அப்பதான் வேதத்தை வாசிக்கணும், அப்பதான் ஆண்டவர் வீட்டுக்கு தவறாம போகணும். நீ கஷ்டப்படும் போது தான் தேவனை துதித்து ஆராதித்து பாடணும். அதுக்கு நீ அப்படி செய்தியான்னு பாக்குறாரு ஆண்டவர். கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்கும் போது நீ எப்படி இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ரொம்ப உற்சாகமா வரணும், ஆண்டவர் கனப்படுத்தணும், சிலுவையை மேன்மையா எண்ணணும். சிச்சை அற்பமா என்ன வேண்டாம். டோன்ட் டிஸ்பைஸ் த சாஸ்டைஸ்மென்ட், டோன்ட் ஃபெயிண்ட் அட் த சாஸ்டைஸ்மென்ட். அவர் சிச்சையை கொடுக்கும்போது சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய கைகளையும் கால்களையும் ஸ்திரப்படுத்தி நீங்க அனுப்புங்க ஆண்டவரே, உபத்திரத்து மேல உபத்திரம், இதெல்லாம் என்னுடைய நன்மைக்காக, என்னை பரிசுத்தமாக்குவதற்காக என்று அவருக்கு ஒப்பு கொடுக்கலாக மாற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார்.